இல்ல பேய் உருவம் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. பேய் இருக்கா இல்லையா அது அறிகுறி உருவமா பார்க்கல, ஒரு ஃபேஸா பார்த்துருக்கேன். வீட்டு வந்து என்ன கூப்பிட்டாங்க, ரிஷின் வந்து கூப்பிட்டாங்க, நான் சொல்லி வந்து பார்த்தா அம்மா இல்ல. தான் என்ன கிராஸ் பண்ணி போகுது சவுண்டு. டக்குன்னு இப்படி பார்க்கும்போது கண்ணுக்கு ஒரு உருவம் அடிக்குது. நம்ம சின்ன வயசுல இருந்தோம், நம்ம அம்மா அப்பா நம்ம பாட்டி சின்ன வயசுல இருந்தோம், அது இருக்கு. நான் வேணும் திடீர்னு வந்து ஒரு கான்செப்டா கோஸ்ட்டை பத்தி பேசாங்க. நீங்க என்ன பேருமா? சரி, எங்களுக்கு ஆல்ரெடி இங்க பயம். இங்க வரண்டால வந்து நைட் ஒரு 12 மணி நைட் டைம் ஆயிட்டாலே யாரோ நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருந்த மாதிரி ரெஸ்ட் போயிட்டு வரும்போது ரியலாவே நடக்குது. ரெண்டு பேருக்குமே அது எந்த டாபிக்ல வந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு பேய் பத்தி பேச ஆரம்பிச்சோம். என்ன பேசணும்னா சும்மா கோஸ்ட் பத்தி, அவனோட பாட்டி கதை, அவனோட தாத்தா கதை அப்படின்னு சொல்லி அவனோட இன்சிடென்ட் சொன்னா, நான் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன். அப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நாங்க இப்படி படுத்துட்டு இருக்கேன், அவன் சரி படுத்துட்டு இருக்கான். எனக்கு அங்க ஒரு பிளிங்க் ஒன்று தெரிஞ்சது. எங்க? இந்த அந்த இடத்துல. ஓகேவா? லைட்டா இல்ல, ஒரு மாதிரி மினுமினு வந்தா இது. சரி, அந்த மாதிரி ஒரு பிளிங்க் தெரிஞ்சது. நான் என்ன நினைச்சேன், ஓகே நமக்கு வந்து ஒரு மனப்பிராந்தி, நம்ம வந்து சும்மா அது நம்மளே நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் அதே கான்வர்சேஷன் திருப்பி கண்டினியூ பண்றேன். ஒரு 4 மணி ஆயிடுச்சு, நாங்க தூங்க 4 மணி ஆயிடுச்சு. சரி டீ குடிக்க போலாம் அப்படின்னு சொல்லி இறங்குறோம். நான் ஏன்ச்சு இப்படி உட்காரும் போது எனக்கு ஒரு மாதிரி அந்த வைப்ல இருந்து எனக்கு அங்கே எதுவும் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நான் ஏன்ச்சு அதை போடுறா, அந்த லைட் வேணா போடுறா, அப்படியே போயிடலாட்டா அப்படின்னு சொன்னேன். அப்போதான் நான் கிட்ட சொல்றேன், இல்லடா நம்ம பேசிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு மாதிரி ஷைனிங்காக அது தெரிஞ்சுது, அதனாலதான் நான் அப்படின்னு சொன்னேன். இவன் டக்குன்னு சொல்றான், இல்லடா நானும் பார்த்தேன், இவனும் பார்த்துருக்காங்க, நானும் பார்த்தேன். எனக்கு இன்னும் பயம் வந்துச்சு. எல்லா லைட்டும் ஆஃப்ல இருக்கு, ஒரே ஒரு லைட் மட்டும் தான் எரியுது. ஓகேவா? ஃபோன் எதுவுமே இல்லை. அப்போதான் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம நிஜமாவே ஏதோ ஒன்று பார்த்தோமா. இப்போ மேபி பார்த்துருந்தேன், எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, அந்த இடத்துல அது இருக்கிறதுக்கு அவசியமே இல்லை. அப்படி பார்த்துருந்தோம்னா அவனுக்கு ஏன் தெரிஞ்சது, எனக்கு தானே அது இதுவாக இருக்கணும், மனப்பிராந்தான் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி உங்ககிட்ட நான் இந்த மாதிரி வந்து கோஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. நானும் அதை பற்றி டெவில்ஸ்லாம் பற்றி பேசுறேன், அதை பற்றி கேள்வி பண்ணலாம். நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது மேபி இது மாதிரி நடந்துச்சா? எனக்கு ஒண்ணு இருக்குச்சு. என்னன்னா அது உண்மையெல்லாம் தெரியல. யாராச்சும் ரோட்ல நைட் மேல ஜல் ஜல்னு சவுண்ட் கேட்டுருக்கீங்களா? சரியா? ஜனவரி டைமா ஜனவரி டைம்ல எல்லாரும் ஒருத்தர் வந்து டிங் டிங் பெல் வச்சுக்க போவாங்க. ஜி டிங் டிங் அது குரூப்புக்காரல்ல, அது இல்ல ஜி. ஒருத்தர் வந்து பெல் வச்சுட்டு போவாங்க, அது இல்ல ஜி. நைட்டு 1-1:30 இருக்கும் ஜி. ஓகேவா? நான் என்ன பண்றேன், நாமளா எப்பயும் பச்சுன்னு தான் இருக்கேன். எப்பவுமே எனக்கு கேக்குது, ஜல் ஜல் ஜல்னு வாக் பண்ற மாதிரி எனக்கு கேட்கும். எனக்கு எல்லாமே தெரியும், பார்க்கலாமா தோணுக்கும், போகாம விட்டுருவேன். சரி ஒன் டைம் ஏன் போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நான் வந்து நின்னுக்கிறேன், கையில போன் வச்சு நின்னுக்கிறேன். எங்க வீட்டுல ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது, வாசல் லைட்டும் இருக்குது. அதே சவுண்ட் கேக்குது, ஜல் ஜல் ஜல்னு கேக்குது. எனக்கு நான் மேல பால்கனில நிக்கிறேன் ஜி. எனக்கு அந்த தெருமோன்ல கேக்குது வச்சுக்கோங்களேன். அந்த சவுண்ட் டிராவல் ஆகுது ஜி. டிராவல் ஆகி என்ன கிராஸ் பண்ணி போகுது சவுண்டு. பால்கனில இருந்து நான் பாக்குறேன், சொல்லும் போது அது மாதிரி கிரிக்கிறது ஆகுது எனக்கு. நான் அப்படி பாக்குறேன், என்னடா எதுவுமே தெரிய மாட்டேது, என்னடா தெரியும்னா கிராஸ் ஆகி போகுது. நாயெல்லாம் அங்கதான் பார்த்தேன், நாய் ஒண்ணும் பண்ணல, கிராஸ் ஆகி நாய் எதுவுமே குறைக்கல. திரும்பி அங்கிருந்து இங்க வருது. அது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அது எனக்கே தோணுமாதான் தெரியல. ஆனா நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ஜல் ஜல்னு சொல்ல கேட்டிருக்கேன். எப்போ? இது சின்ன வயசுலயா? இப்ப ஜி நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப, இப்ப ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி. உங்களுக்கு ஒரு வாட்டி தோணுச்சு, நான் மொட்டை மலை போய் தனியா தூங்குவேன். எப்பவுமே வீட்டுல எல்லாம் கொஞ்சம் நைட் மொட்டை மலை போய் தூங்குவேன். எங்க அம்மா நான் நிறைய வாட்டி வந்து கூப்பிட்டு இருக்காங்க. நான் மொட்டை மலை இருந்து ரிஷின்னு வந்து என்ன கூப்பிடுவாங்க, நான் வந்து வந்துடுவேன். அது என்னோட இதுவா தான் இருக்கும், அது பயமா இருக்குல்ல. பட் கூப்பிடுவாங்க, நான் திடீர்னு வந்து என்ன கூப்பிட்டாங்க, ரிஷின் வந்து கூப்பிட்டாங்க, நான் சொல்லி வந்து பார்த்தா அம்மா இல்ல. அதுல எனக்கு செம பயம் வந்துச்சு. எனக்கு சரியான என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்றேன், என்ன பண்ணிட்டேன், கீழே போக முடியாது என்னால. அதை அப்படியே புஜிட்ட போட்டு அப்படியே பத்துருந்தேன். ஓடிருப்பேன். எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப பயமா இருந்தது. எனக்கு உங்க மன இதுவா இருக்கும். இல்ல உங்க அம்மா வந்து கூப்பிட்டு திரும்பி உள்ள பேசினா என்ன பண்ணுவீங்க? புரியல. உங்க அம்மா வந்து கூப்பிட்டு தூங்கிட்டு இருப்பான் போல அப்படின்னு சொல்லி உள்ள போயிருந்தா மொட்டை மாடிச்சு கேட்டும் பூட்டி போட்டுருக்கு. நான் அதையும் யோசிக்கவே இல்லை. நான் வெளியே போட்டு மீன்ஸ் நான் லாக் போட்டு மேல இது போட்டுருவேன். அது கொஞ்சம் கை விட்டு இது பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த கேட்ல. நான் போட்டு அப்படி போட மாட்டேன், அப்படியே நார்மலா விட்டு வந்துடுவேன். ஆனா எங்க அம்மா மேலதான் வந்து சொல்லுவாங்க, எது வந்து ரிஷி வாடான்னு. ஆனா 2 ஸ்டெப்ஸ் எதுக்கு 2 மாடி எதுக்கு ஏறி வந்து சொன்னாங்க. அப்படியே உடனே கீழே போயிருப்பாங்க. சொல்லிட்டு எப்படி உடனே கீழே போயிருப்பாங்க. நான் ஒரு கொஞ்சம் நல்லனா பக்கத்து இதுல எல்லாரும் தூங்கி நிற்கிறாங்க. அது கொஞ்சம் ரொம்ப ப்ளஸ்ஸா இருந்தது, ஒரு பயப்படாம இருந்தேன். அம்மாஞ்சி இல்லைன்னா நல்லா ஐயோ பயத்துல இருந்திருப்பேன். நான் மூஞ்ச மாறுது எங்க ஆளுக்கு. ஒரு ஐவேஸ் சொல்லு
ஒரு ஐவேஸ்ல ஒரு இன்சிடென்ட் நானும் ஒரு 2 பையனும் ஈவென்ட் மேனேஜ் பண்ணுவாங்கல்ல, அவங்க கூட பண்ணிட்டு நான் வந்துனே இருக்கேன். டெம்போல வந்துனே இருக்கோம். இது இருந்தானே தெரியல, வந்துனே இருக்கோம். ஒரு ரூபேஷன் ஒரு 2 பசங்க நான் எல்லாம் லோட் டெம்போ ஃபுல்லாக லோடாக இருக்கு, முன்னாடி வந்துனே இருக்கோம். அவங்க இதே மாதிரி தான் பேட் டாபிக் பேசினே வராங்க. அவங்க கதையெல்லாம் சொல்லினே இருக்காங்க, நானும் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கதை சொன்னாங்க என்கிட்ட. இந்த மாதிரிடா எங்கள் வீட்டான ஒருத்தர் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துனே இருக்குது, ஒருத்தர் இறந்துட்டு ஜேசிபி அந்த ட்ரில்லர் இருக்கும்ல, அவர் கால் மேலே பட்டு இறந்துட்டாரு அவரு. அப்படியே அவர் ஜேசிபி ட்ரில் பண்ணுவாங்கல்ல, ஜேசிபி வச்சு ட்ரில் பண்ணுவாங்க டகடா சொல்லி, அதை ஆப்ரேட் பண்ணவரோ சம்திங் காலில் ஊற்றுது. அவர் இறந்துட்டாரு ஜி. அது எப்படி கேட்காதீங்க, ஞாபகம் இல்லை. அவர் அந்த இதால தான் இறந்தாரு, ஏதோ காலில் பட்டு உடம்பு பிடிச்சி அவர் இறந்துட்டாரு. இறந்துட்டு அவர் அப்படியே பத்துன்னு இருக்காராம். அவங்க கிட்ட சொல்லும் போது அவர் பத்துன்னு இருக்காரா, வீடியோ எடுக்கிறாங்க. போலீஸ்லாம் வந்துருவாங்களே, போலீஸ் வீடியோ தான் இருக்கிறாங்க. இவங்கள ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாங்க, பசங்களை ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுக்கும்போது அவர் பத்துன்னு இருக்காருல, அவர்கிட்ட இருந்து ஒரு உருவம் அப்படியே மேலே எழுந்துக்குது. சொல்ல நம்ப முடியுதா? நான் வீடியோவா பார்த்தேன். வீடியோ பார்த்தேன் அவங்க கிட்ட காட்டினாங்க. மூஞ்சிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஒயிட் கலர்ல ஒரு உருவம் டக்குன்னு மேலே ஏந்துக்குது. இது சொல்லும் போது எடிட்டிங்கா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நானும் எடிட்டிங்கா தான் இருக்கும், நீங்க சும்மா போய் சொல்றீங்களா, ஈஸியாக எடிட் பண்ணிடலாம், ஒரு உருவம் கொண்டு வர சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவர் வந்து இறந்துட்டார்ல, இறந்து ஒரு 1 மாசம் கழிச்சுட்டு அவங்க பசங்க கிட்ட உடம்புல வந்து நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், என்னை இதெல்லாம் பண்ணாதீங்க, அடக்கெல்லாம் என்னை பூஜை பண்ண ஆரம்பிக்காதீங்க, நான் இன்னும் சாகலை கிளியரா, எனக்கு நிறைய ஆத்மா என்னோட இதெல்லாம் இருக்கு, கனவுலாம் இருக்கு, அதெல்லாம் இது பண்ணிட்டீங்கன்னா என்ன நீங்க பூஜை பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லி அவர் பேசுறாங்க. இங்க அவங்க சொன்னலாம் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம அவங்க வீட்டில் இருக்கவங்க வச்சு சொல்லி நான் பேசிச்சு. அந்த வீடியோ பார்க்கும்போது நான் சரியா பயந்துட்டு நம்ம ஹைவேஸ்ல வந்துனே இருக்கோம், மகாபலிபுரம் ஈசிஆர் வந்துனே இருக்கோம். இவங்க காட்டுறாங்க நைட் டைம், அங்கெல்லாம் லைட்ஸ் கூட இருக்காது, ஸ்ட்ரீட் லைட் கூட இருக்காது நைட் டைம்ல. டக்குன்னு இப்படி பார்க்கும்போது கண்ணுக்கு ஒரு உருவம் அடிக்குது. உருவம் அடிக்குது, உருவம் இப்படி அடிக்குது. இவனுக்கு கத்துற இப்ப நான் எனக்கு ஒரு வயசு நான் கத்துவேன், நான் கத்திட்டேன். யாரும் இருக்காம பாரு, யாரோ ஒரு மாதிரி காசு நம்ம தெரியுதா ப்ரோ, நாங்க சொன்னோம்ல நீ பயன்ட்ட அவள்தான் விட்டுலாம் சொல்லி டாபிக் க்ளோஸ் பண்றாங்க. என்ன இதெல்லாம் சொன்னா பயந்துறாங்க, ரொம்ப பயமாங்க. அது இல்ல ஜி, அந்த சோல் ஒருத்தவங்க டக்கு நீடு பண்ற மாதிரி சோல் அது ஆவின்றாங்களா, அதெல்லாம் எப்படி அது உண்மையா தெரியாது. ரிலீஜியஸ்க்கு ஒரு பேர் இருக்கு. இப்போ கிறிஸ்டியானிட்டில லூசிஃபர்னு சொல்லுவாங்க. ஆமா, கிறிஸ்டியானிட்டில லூசிஃபர் கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டிருக்கேன். லூசிஃபர்னு ஒரு நேம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கதைனா, காட் கிட்ட இருந்த ஒரு ஏஞ்சல் வந்து காட் அகைன்ஸ்ட் ஆகி காட் அவருக்கு பனிஷ்மெண்டா கொடுத்து அவரை எடுத்து நரகத்துல போட்டு அவர் தான் வந்து நரகத்தோட இப்ப ராஜா, அவர் தான் சாத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு இது தேரி இருக்கு. ஓகே, அது வந்து லூசிஃபர்னு இல்லை. அவர் எப்படின்னா, காட் வந்து குட் திங்னா இவர் பேட் திங், இவருக்கு பொறாம அந்த இது மற்றவங்களோட சோல்ஸை வந்து தன்னோட இதுவாக்கிக்கிறது. என் பக்கத்துல ஆளுங்க இருக்கணும், காட் பக்கத்துல இருக்கக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறாள். அதனால அவர் சோல்ஸ் வந்து காட் கிட்ட போக விடாம நீங்க என்னென்ன பண்ணாலும் என்கிட்ட வர முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இது கிறிஸ்டியானிட்டியில வந்து இந்த சூனியத்துல குட்டி சாத்தான், கிறிஸ்டியானிட்டியா ஹிந்துஸ்ல குட்டி சாத்தான் அவங்க இது இருக்கு. அப்புறம் வந்து மோகினி, அந்த மாதிரி ஒரு பேய் கதையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மோகினி இது குட்டி சாத்தான வந்து ஏவி விடுறது, எங்காலும் வேற மோகினி இருந்துச்சு. அது ஒண்ணு. அப்புறம் அவங்க நகத்தை வச்சு ஏதோ பண்ணுவாங்க, நகம் அவங்களோட திங்ஸ் வச்சு அதான் சூனியம். அந்த மாதிரி பேட் திங்ஸ் வந்து அப்படி இது ஏன் பண்றாங்கன்னா, ஒருத்தங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சூனியம் பண்றது. அந்த மாதிரி அவன் நல்லா வளர்ந்துடக்கூடாது, அப்படி வளர்ந்தாலும் அவன் பாதிலே இருந்ததுன்னா என்ன சொல்லி சூனியம் அப்படி ஒண்ணு. முஸ்லிம்ஸ்ல வந்து ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜின் எப்படின்னா, ஜின்னுக்கும் ஒரு காட் படைக்கும் போது ஹியூமன்ஸும் படைச்சாரு, ஜின்னையும் படைச்சாரு. ஜின்ல வந்து குட் அண்ட் பேட்னு இருக்கு. பேட் வந்து என்ன பண்ணோம்னா, ஹியூமன்ஸோட சோல்ஸ் வந்து இது பண்ணும், என்ன பண்ணும், பயன்படுத்தி பார்க்கும். புரியல. ஜின்னுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இல்லை. அது எப்படி வேணா இது ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ணும், இல்லை இது உடம்பையே ஸ்டாப் பண்ணிக்கும். பாம்பா மாறும், நேரத்தில் பறக்கிற இதுவா மாறும். ஏன் அப்படி பாக்குறீங்க? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. அந்த மாதிரி வந்து பண்ணோம். ஜின்னோட மேஜர் எதுனா நெருப்பை பத்தி சொல்லுவாங்க. நெருப்பு இது எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒருத்தரோட இதுனா அவங்களோட பிரசன்ஸை வந்து ஒருத்தர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகாச்சுன்னா, ஒருத்தவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது வந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ரிலீஜியஸ் கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ரிலீஜியஸ்ல இது அப்படிதான் நடக்கும், ஓகே அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நல்லது பண்ணணுன்றதுக்காக உங்களை வந்து கோஸ்ட்டு, ஜின்னு அந்த மாதிரி அதெல்லாம் வச்சு பயமுறுத்தி உங்களை இவ்வளவு தூரம் வந்து அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நம்ம சின்ன வயசுல இருந்தோம், நம்ம அம்மா அப்பா நம்ம பாட்டி சின்ன வயசுல இருந்தோம், அது இருக்கு. அது எப்போ முடியும்ன்றது சொல்ல முடியாது. அது சும்மா கதைன்றது. இப்படிதான் நான் ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? நீங்க காட்ஸ் பத்தி பேசும்போது உங்களுக்கு அந்த வேவ் லென்த் இருக்காது. ஆனா கோஸ்ட்டை பத்தி பேசும்போது உங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு அது ஏன் கனெக்ட் ஆகுதுன்னா சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு வந்து அதை வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பண்ணணும்னா எடுத்தோடனே பூச்சாண்டி பிடிச்சிரும். பூச்சாண்டியே ஒரு பேயின்னு சொல்லுவாங்க. சாப்பிடுறியா இல்லைன்னா பூச்சாண்டி பிடிச்சி கொடுத்துருவா. இது வேற கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு கதை இருக்கு. ஒரு பொண்ணை வந்து ஆஃபா வந்து கட்டாயி அந்த பொண்ணு திடீர்னு வந்து உங்க முன்னாடி நிற்கும். முன்னாடி நின்று உங்ககிட்ட ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கும். நீங்க அதை தப்பா ஏதாவது ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களே அந்த மாதிரி ஆக்கிடும். ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு கிட்ட வந்து நீங்க போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிணறு கிட்ட போகாத, ரயில்வே கேட் கிட்ட போகாத, அதெல்லாம் வந்து போகாதுன்னு சொல்றது வந்து நீங்க அந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு ஆபத்து. ஏன்னா நைட் டைம்ல வந்து சின்ன பசங்க அந்த சைடு போக கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை வளர்த்தாங்க. தவிர அந்த இடத்துல நீங்க தைரியமா போவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கான்சியஸ் இருக்கு. இப்பவே லைட்டா பயமா தான் இருக்கும். நைட் டைம்ல ரயில்வே ட்ராக்லாம் கொஞ்சம். ஏன்னா ஏன் எப்படி சொல்றீங்க? இப்போ நிறைய இப்போ நீங்க சின்ன வயசுல இருக்க மென்டாலிட்டிக்கும் இப்போ திடீர்னு ஒரு கருப்பா ஒரு உருவம் பார்த்துச்சுன்னா நீங்க அதை ஃபேஸ் பண்ணீங்க தெரியுமா? என்னடா அங்க இருக்கு, நான் பார்ப்பீங்க தெரியுமா? இதே சின்ன வயசுல என்ன பண்ணீங்க? பெட்ஷீட் ஊத்திட்டு இருக்கு ஆமா பக்கத்துல போகும். அந்த மென்டாலிட்டியை உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்றதுக்கு நீங்க இப்போ எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனாலுமே, நீங்க 40 வயசு ஆனாலுமே உங்களுக்கு அந்த வேவ் லென்த் வந்து எல்லாருக்கிட்டையும் கனெக்ட் இருந்தா இது கூட இருக்கும். இருக்குன்றீங்களா இல்ல அது குருவா இருக்குன்றீங்களா? இல்ல நம்ம ப்ரூவன் பண்ண முடியாது. நீங்க யாராலும் பண்ண சயின்டிபிக்கா இன்னமும் பண்ணல. நீங்க சயின்டிபிக்லாம் இல்ல, ரியலாவே ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தாலுமே உங்களால அதுதான் அது அப்படின்னு சொல்லி ப்ரூவன் பண்ண முடியாது. பேய கான்செப்டா பார்த்தா ஓகே ஜி. ஆனா எவ்வளவு நீங்க அதை பார்த்து பயப்படுறீங்களோ அவளுக்கு எவ்வளவு அது உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிடுது. பார்த்து வந்ததை விட நம்ம பார்த்த படம் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு நினைக்கிறேன். நைட் வந்து ஃபோன் பேசுங்க. நான் ராகுல் நினைக்கிறேன். இப்போ ராகுல் பேசுங்கிறாங்க. மாத்தி இப்படி பேச போக என் பேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தெரியும். அது அவங்க அம்மா திடீர்னு எந்திரிச்சு ஒரு அந்த இதுல யாரோ அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி